இன்னும் ஒரு அருமையான மாலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான மாலை வேலையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவே தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாளிலே எல்லோரையும், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்கான ஓய்வு நாளை வாழ்த்தி இந்த பரிசுத்த சபை கூடுதலை வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே எனக்கு மிகவும், வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். தாவீது ராஜாவுக்கு இது மிகவும் பிடித்தது. அது என்னன்னா, என்றும் என்றும் கற்பனைகளை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம், மிகவும் அவசியம். How important it is to keep the commandments both now and forever. Hallelujah. So, இதை குறித்து நம்ம கற்பனை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து இந்த ஓய்வு நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 5:17-20 வரை. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். நியாய பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கூட, நம்ம மனசுல எண்ணிக்கூட கொள்ளாதீங்கள். அல்லேலூயா. அப்படின்னு எஜமான் யெஷுவா சொல்றார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர், பரிசேயர் என்பவனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யெஷுவா மசியா நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. யாவே தேவனுடைய கற்பனைகளுக்கு யெஷுவா மசியா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? யாவே தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த கற்பனைகள் என்ன பங்கு வகிக்கும்? கற்பலகையில் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் இன்று ஆவிக்குரிய கற்பனைகளாக எவ்வாறு பொருந்தும் என்று இந்த ஓய்வு நாளிலே 8 தலைப்புகளில் பார்க்கலாம். தாவீது ராஜா கற்பனையின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தார். அதே போல நானும் இந்த கற்பனைகளின் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பல மண்டலங்களில் இருக்கிற எங்க நல்ல பிதாவே,
உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரம் மண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான வார்த்தையை பகிரும்படியாக அடியனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்து என்னை மென்மேலும் பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை ஒரு கருவியாக எடுத்து முழுவதுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. முதல் பாயிண்டாக 10 கற்பனைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? 10 கற்பனைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? கற்பனையை குறித்து 127 முறை பழைய உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. உதாரணமாக வாசிக்கலாம். சங்கீதம் 119:47. அல்லேலூயா. சங்கீதம் 119:47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பேன் அப்படின்ட்டு தாவீது ராஜா யாவே தேவனை நோக்கி சொல்றார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. அதனால்தான் 119ஆம் அதிகாரம் முழுவதும் கற்பனையை குறித்தே இருக்கும். தாவீது ராஜா 119ஆம் அதிகாரத்தில் கற்பனை, கட்டளைகள், வார்த்தைகள் குறித்தாக இருக்கும். இந்த அதிகாரம் தான் வேதத்திலே மிக பெரிய அதிகாரம். 176 வசனங்கள் கொண்ட அதிகாரம் இது. முற்றிலும் கற்பனைகளை உயர்த்தியே அவர் சொல்லியிருப்பார். தாவீது ராஜா சொல்லியிருப்பார். கற்பனைகளை கடைபிடித்தால் ஆசீர்வாதமும், கடைபிடிக்கவில்லை என்றால் சாபமும் என்று பழைய உடன்படிக்கை முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வாசிக்கலாம். உபாகம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய யாவே உன்னுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய யாவே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய யாவேவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். 28 உபாகம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய யாவேவினுடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு
அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அப்ப கற்பனையை கடைபிடிப்பது எவ்வளவு அவசியம் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது கற்பனைகளை கடைபிடிப்பது அவசியம் இல்லை என்று அநேகர் நம்புகிறார்கள். 10 கற்பனைகளை புதிய ஏற்பாடு ஆதரிக்கிறதா? இரண்டாவது தலைப்பாக யெஷுவா மஷியாவும் 10 கற்பனைகளும். யெஷுவா மஷியா கற்பனைகளை புதிய உடன்படிக்கையில் எங்கேயாவது மாற்றி இருக்கிறாரா? யெஷுவா மஷியாவின் தார்மீக கற்பனைகளுக்கு இன்று புதுப்பிப்பு தேவையா? தார்மீகம்னா மாரல், ஆங்கிலத்தில் மாரல்னா நல்லது கெட்டது என்று அறிந்து நல்லதையே செய்கிறது தான் தார்மீகம். அல்லது நன்மை எது தீமை எது என்று அறிவதற்கும் தவறான ஒழுக்கத்திற்கும் மனநிலைக்கும் பதிலாக நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த 10 கற்பனைகள் காலம் காலமாக அஸ்திபாரமாக இருக்கிறதா? அல்லேலூயா. மேலும் தேவனை எப்படி அன்பு செய்வதென்றும் அவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றும் பிறனை எப்படி அன்பு செய்வதென்றும் கற்பனைகள் உதவுகின்றனவா? யெஷுவா மஷியா 10 கற்பனைகளை ரத்து செய்யவில்லை. மாறாக கற்பனைகளின் ஆழமான ஆவிக்குரிய பயன்பாட்டை கற்பித்து வந்தார். அல்லேலூயா. எது பிரதான கற்பனை என்று யெஷுவா மஷியாவிடம் கேட்டபோது அவர் இப்படியாக பதில் அளித்தார். வாசிக்கலாம். மத்தேயு 22:37-40 வரையில். மத்தேயு 22:37-40. யெஷுவா மஷியா அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நியாய பிரமாணம் முழுவதும் இந்த 10 கற்பனைல அடங்கி இருக்கிறது. அதனால அந்த 10 கற்பனை என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேணாமா? அல்லேலூயா. 10 கற்பனைகளின் ஆவிக்குரிய நோக்கத்தை யெஷுவா மஷியா விளக்கினார். முதல் 4 கற்பனைகள் தேவன் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி அவர் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றும், கடைசி 6 கற்பனைகள் நாம் பிறனை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றும் விளக்கினார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முக்கியமான கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று யெஷுவா மஷியா விளக்கினார். இதுக்குதான் கற்பனை மேல் தாவீது ராஜாவும் பிரியமா இருந்தார், நானும் பிரியமா இருக்கிறேன். மத்தேயு 19:17 வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க யெஷுவா மஷியாவுக்கு. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். எந்த கற்பனைகளை என்று யெஷுவா மஷியாவிடம் கேட்ட பொழுது அவர் 10 கற்பனைகளில் 5 கற்பனைகளை வரிசைப்படுத்தினார். வாசிக்கலாம். மத்தேயு 19:18-19. அல்லேலூயா.
மத்தேயு 19:18-19. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு யெஷுவா மசியா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அல்லேலூயா. கற்பனைகளை குறித்து 30 முறை புதிய உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது தலைப்பாக அப்போஸ்தலர்களும் 10 கற்பனைகளும். அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7:12-14 கற்பனைகளை குறித்து இப்படியாக சொல்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 7:12-14. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. பிரமாணம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீதியாய் இருக்கிறது, நன்மையாய் இருக்கிறது. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். கற்பனை. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மாம்சமான மனுஷன் இந்த பரிசுத்தமான ஆவிக்குரிய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது எப்படி? யெஷுவா மூலமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் இது சாத்தியமாகும் என்று அப்போஸ்தலர் பவுல் காட்டினார். வாசிக்கலாம். ரோமர் 7:25. நம்முடைய எஜமானராகிய யெஷுவா மசியா மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனிதனாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 8, 7, 9, 10. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இதனால்தான் நம்ம அனுதினமும் மாம்சத்தோடு ஆவியை வைத்து போராடி மாம்ச சிந்தனை ஜெயித்து கொண்டே வர வேண்டும். இது அனுதினம் போராட்டம். மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போராடுறாங்க. அனுதினம் காலையில எழுந்த உடனே மாம்ச சிந்தனைக்கு தான் ஓடும். அது இப்பெல்லாம் எனக்கு எழுந்த உடனே எனக்கு தேவனோட சிந்தனை தான் வரும். எனக்கு அது போயிடுச்சு. எழுந்த உடனே மாம்ச சிந்தனைலாம் மேபி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போ எழுதிக்கும் போது முக்காவாசி நாளில் நான் தேவனோட தான் பேசிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திருக்கும் போதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும். அது சாதாரணமான விஷயம், சாதாரணமான இல்லை. அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரொம்ப மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அன்று தினமும் சிந்தனை இழுத்து கொண்டே போவோம் மாம்சத்துப்படி. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர, ஆவி மூலமாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருதுன்றது. பட் ஒன்ஸ் அதை மேற்கொண்டுச்சுன்னா மாம்சத்திலே, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆவிக்குரிய சிந்தனை தான், தேவனுடைய சிந்தனை தான் நம்மளுக்கு நம்மில் பிரவேசிக்கும். அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதுக்கு நம்மில் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று உறுதியாக ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்னது?
கிறிஸ்துவின் ஆவி நம்மில் உறுதியாக இருக்கிறது என்று ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும் என்றால் என்ன? அவங்கெல்லாம் கற்பனைகளை கடைபிடிப்பார்கள். இந்த உருள்றது பிறல்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது அசுத்த ஆவியின் கிரியைகள். பரிசுத்த ஆவி இருந்தால் கற்பனையை கடைபிடிக்கும். அதுதான் ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரர் என்று யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும். நான் தேவனுடைய புத்திரர் என்று கண்டிப்பா சொல்ல. நான் பிரித்தெடுத்தவர், எடுக்கப்பட்டவர், நான் விசேஷித்தவர் அல்லேலூயா என்று எல்லாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. யெஷுவா மசியா நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் மரண தண்டனை ஏற்கவில்லை. யாவே தேவனுடைய மேலான மற்றும் நன்மையான வழியை, அன்பான வழியை, கொடுக்கிற வழியை காட்டவும் செய்தார். வாசிக்கலாம் ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் யெஷுவா மசியா நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் பாவிகளாக, நாம் அவருக்கு விரோதிகளாக இருக்கும் போது தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்கும் குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய அன்பு! எதையும் எதிர்பார்க்காத அன்பு, ஆகாப்பே அன்பு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:20. ஓகே, 6 ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எந்த மரணத்தை குறிக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எல்லாருக்கும் தான் வரும். அது பரிசுத்தவானுக்கும் மரணம் வரும், எல்லாருக்கும் மரணம் நேரிடும். ஒருவேளை இப்ப பரிசுத்தவான்களா இருக்கிறவங்க ஒருவேளை அவங்க மரிக்கிறதுக்குள்ள எஜமான யெஷுவாவிடம் எடுத்துக்கொள்ளப்பட நிறைய சான்சஸ் இருக்குது. அல்லேலூயா. இது எந்த மரணத்தை குறிக்கிறது? 2ஆம் மரணத்தை குறிக்கிறது. அதாவது ஆத்மாவின் மரணத்தை குறிக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய யெஷுவா மசியா நம்முடைய எஜமானராகிய யெஷுவா மசியாவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஓ 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கண் கொற்றிய வணங்கலாங்கல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய யெஷுவா மசியாவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆகையால் நாம் மனம் மாறவும் யெஷுவா மசியா நடந்தபடி நாம் நடக்கவும் அவர் நேசித்தபடி நாம் நேசிக்கவும் அனுதினமும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் யெஷுவா மசியாவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களின் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா.
நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று என்பதற்காகவே கற்பனைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் காண்பித்தார். வாசிக்கலாம் ரோமர் 13:9-10. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நம்ம கற்பனையை கடைபிடிக்கும் போதுதான் அன்பானது நிறைவேறுது. இல்லாட்டி அன்பே காட்ட முடியாது. அன்பு என்பது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது. உண்மையான அன்பு. அல்லேலூயா. பிரச்சனை கற்பனைகள் அல்ல, ஆனால் நமது பலவீனமான மாம்சம்தான். நம்முடைய பலவீன மாம்சம்தான் அது கற்பனையில கடைபிடிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடும். ஆனால் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் அந்த தடையை கடக்க உதவுகிறார். நாம் தொடர்ந்து வேதம் வாசித்து யாவே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முற்படும் போது நாம் இருதயத்திலும் மனதிலும் கற்பனைகளை எழுதுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். யாரெல்லாம் கற்பனையில இருதயத்தில் எழுதி வச்சிருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. இதுவே புதிய உடன்படிக்கையின் இருதயம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் இருதயம் வைத்திருப்பவர் யாரு? கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்க புதிய உடன்படிக்கையின் இருதயத்தை வச்சிருக்காங்க அர்த்தம். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையின் கற்பனைகள் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கையின் கற்பனைகள் நம் இருதயத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதிலிருந்து? யெஷுவா மசியா உயிர் பிறந்து 40 நாள் அளவும் இந்த பூமியில் இருந்து அதுக்கப்புறம் பரம் ஏறி 10வது நாள்ல அவரோட பரிசுத்த ஆவியை 120 சீஷருக்கு அனுப்பினார். அப்போ அதிலிருந்து கற்பனைகள் நம்மளுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 4வது தலைப்பாக கற்பனைகள் ஆவிக்குரியது. யெஷுவா மசியா மலை பிரசங்கத்தில் போதித்தது போல 10 கற்பனைகளின் ஆவிக்குரிய நோக்கத்தை யாக்கோபும் விரிவுபடுத்துகிறார். யாவே தேவனின் கற்பனைகளை ராஜரீக பிரமாணம் என்று அவர் அழைத்தார். வாசிக்கலாம் யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. கற்பனைகள் ராஜரீக கற்பனை என்று யாக்கோபு இப்படியாக சொன்னார். இது எப்படி ராஜரீக பிரமாணமாகும்? இது யாவே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணம். யெஷுவா மசியா இதில் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார். வாசிக்கலாம் வெளிப்பட்ட விசேஷம் 19, 15, 16. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேலும் யாக்கோபு யாவே தேவனுடைய கற்பனைகளை சுயாதீனமாகிய பூரணம் பிரமாணம்
என்று அழைத்தார். வாசிக்கலாம் யாக்கோபு 1:25. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். 2:12. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அல்லேலூயா. மேலும் யாக்கோபு யாவே தேவனுடைய கற்பனைகளை ஒரு கண்ணாடியுடன் ஒப்பிடுகிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 1:23-24. எண்ணத்தினாலே எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எப்படி ஒப்பாயிருப்பான்? அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். கண்ணாடியை பார்க்கும்போது அவனோட மனசாட்சியில அப்படியே மனசாட்சியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே படம் எடுத்து அந்த கண்ணாடியில் தெரியும் இல்லையா? நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், கரெக்ட். அந்த மனசாட்சி அப்படியே தெரியும். கண்ணாடியை விட்டு போன பிறகு அவன் யார் என்று அவனுடைய சுபாவம் அப்படியே மறந்துடுவான். அல்லேலூயா. தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். அல்லேலூயா. அதாவது யாவே தேவனுடைய கற்பனைகளை அறிந்தால் மட்டும் போதாது, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வாசிகள் 3:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. அநேக இந்த கிறிஸ்தவ உலகத்துல அநேகர் அப்படிதான் இருக்காங்க. வெறும் கேட்கிறவங்கள மாத்திரம்தான் இருக்காங்க. வசனத்தை நல்லா சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அர்த்தமும் தெரியாது, அதன்படி நடக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் உதவியை பயன்படுத்தி யெஷுவா மசியா மலை பிரசங்கத்தில் போதித்த குணாதிசயங்களை கற்றுக்கொண்டு யாவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் இருந்து மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. 5வது தலைப்பாக 10 கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. 10 கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இன்றைய கிறிஸ்தவ உலகம் கற்பனைகளை அடிமைத்தனமாக பார்க்கிறது. அதுதான் கற்பனையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கடைபிடிக்க அவசியம் இல்லை என்று சொல்கிறது. இதற்கு தான் யாவே தேவன் இந்த அடிமைத்தனமான பாரத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கற்பனை என்றும் இந்த பாரத்தை கடைசியாக நீக்கி போட்டால் என்றும் கற்பனை என்றும் இந்த பாரத்தை யாவே தேவன் இந்த அடிமைத்தனமான பாரத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கற்பனை என்னும் இந்த பாரத்தை கடைசியாக நீக்கி போட்டார் என்று இந்த கிறிஸ்தவ உலகம் நம்பி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறமான வார்த்தை படிக்கலாம். கற்பனையை கடைபிடிக்கிற பாரத்தை நீக்கி போட்டார் என்று இந்த கிறிஸ்தவ உலகம் நம்பி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்றும் கற்பனைகள் மிகவும் பிரியமானதாயும் கற்பனைகள் பரிசுத்தமானதாயும் நீதியாயும் நன்மையாயும் ஆவிக்குரியதாயும் சுயாதீனமும் பரிபூர்ணமும் உள்ளதாயும் இருக்கிறது என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது.
கற்பனைகளுக்குரிய சில வேத வசனங்களை சற்று தியானியுங்கள். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கிறிஸ்துவ உலகம் என்ன சொல்லுது? கற்பனைகள் பாரமானது, அவைகளை கடைபிடிப்பது அவசியம் இல்லை என்று சொல்கிறது. சங்கீதம் 112:1. ஹல்லேலூயா. யாவை தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் கற்பனைகள் பாரமான இது, அதை கடைபிடிக்கிறவன் சாபமானவன். சாபம் என்று சொன்னா அப்ப எதை தான் நம்புறது நம்ம? அப்ப தேவன் குழப்பத்திற்கு தேவனா இருப்பார்ல, அவர் நேற்று இன்றும் மாறுகிறவரா இருப்பார் அப்படி சொன்னோம் இல்லையா? ஓ மை. கற்பனைகள்லாம் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்றும் இன்றும் என்றும் அது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:19. விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். நீ விருத்த சேதம் பண்ணிக்கோ, பழைய ஏற்பாட்டின் படி நல்லதுதான். அது விருத்த சேதம் பண்ணாமல் இரு, அதுவும் சௌரியம். ஆனா கற்பனையில கடைபிடிப்பது அவசியம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிதான் இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அதுக்குதான் எரேமியா இப்படியா சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே கேடுதலும் மகா கேடுதல் உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. 6வது தலைப்பாக எந்த பிரமாணங்கள் நீக்கப்பட்டது? அப்கோர்ஸ் பிரமாணங்கள்ல சில கஷ்டமான காரியத்தை நீக்கி போட்டார். அது எந்த பிரமாணம்? எல்லாத்தையும் சில கஷ்டமான பிரமாணங்கள் நீக்கி போட்டார். அது என்ன? அது அவைகள் யாவை? தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கான அடையாளமாக பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனமாகும் என்று ரோமர் 2:29 சொல்கிறது. அல்லேலூயா. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் இந்த வசனத்தை பாடி பார்த்ததான் நாமெல்லாம் மேசியாவின் யூதர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாமெல்லாம் ஆவியின்படி நம்ம கற்பனை கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. எழுத்தின்படி அல்லாமல். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் பலிகளும் ஆலய சடங்குகளும் யெஷுவா மசியாவின் பலியால் முறியடிக்கப்பட்டுள்ளன என்பதை காட்டுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழி எது? பரலோகத்தில் இருக்கிற
கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதனால இப்ப வெள்ளாட்டு பாவத்துக்காக, பாவ மன்னிப்பிற்காக வெள்ளாட்டுக்கடா காலை பலி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த மாதிரி கஷ்டமான சடங்குகளை நியாயப்பிரமாணத்தை தான் யெஷுவா மெசியா நீக்கி போட்டார். அதை லகுவாக்க ஆக்கினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அல்ல. 7ஆம் தலைப்பாக அன்றும் இன்றும் என்றும் எது உண்மையான அடிமைத்தனமும் பாரமும் ஆகும். சரி, அன்றும் இன்றும் எது உண்மையான அடிமைத்தனமும் பாரமும் ஆகும். உண்மையான அடிமை மற்றும் உண்மையான சுமை மற்றும் அடிமைத்தனம் என்றால் என்ன என்பதை யெஷுவா மெசியா தெளிவுபடுத்தினார். அது என்ன? பாவத்திற்கு அடிமை, அதுதான் உண்மையான சுமை, உண்மையான பாரம். அதுதான் பாவத்தை சுமக்கிறது தான் உண்மையான பாரம். கற்பனைகளை கடைபிடிப்பது பாரம் அல்ல. இன்னும் சொல்ல போனா கற்பனைகளை பிடிக்கலன்னா தான் பாரமா, பாவத்தை சுமந்து பாரமா இருப்போம். பாவம் என்றால் என்ன? பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அல்லேலூயா. சத்தியம் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது. வாசிக்கலாம் யோவான் 8:31-32. யெஷுவா மெசியா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. தேவனின் உண்மை சத்தியம் வேதம் முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16-17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் யெஷுவா மெசியா வார்த்தைப்படி நடக்கலையோ, கற்பனைப்படி நடக்கலையோ, அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளலாம். அது ஜட்ஜிங் கிடையாது. ஜட்ஜிங் வேற, கடிந்து கொள்றது வேற, சிக்ஷிக்கிறது வேற. அல்லேலூயா. நம்ம யாரையாவது கற்பனையின்படி, அதாவது வேத வார்த்தையின்படி நடக்கலன்னா அவங்கள வேத வார்த்தையின்படி கடிந்து கொண்டாலும் சிக்ஷித்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க? ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா. அப்ப வேத வாக்கியம் என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுதலுக்கும் சிக்ஷிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறது. அல்லேலூயா. பிறகு ஏன் அப்போஸ்தலன் பவுல் சில சமயங்களில் கற்பனைகளை கீழே போட்டதாக தோன்றுகிறது? அப்போஸ்தலன் பவுல் கற்பனை குறித்து போதித்த சில வசனங்களை மிக ஜாக்கிரதையாக தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி செய்யும் போது அப்போஸ்தலன் பவுல் சில வாதங்கள், அப்போஸ்தலன் பவுலின் சில வாதங்கள் தெளிவாகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் என்ன தெளிவுபடுத்தினார்னா, புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு யூதர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் காலத்துல கொரிந்தியர்கள், ரோமர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறணும்னா அவங்க யார ஒரு ரோல் மாடலா வச்சிருந்தாங்க?
இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க. அவங்கள மாதிரி ஆனால் பரிசேயர் சதுசேயரெல்லாம் கற்பனைப்படி நடப்பதில்லை. அதற்கு தான் அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு யூதர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த விருத்த சேதனம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. கற்பனையை மட்டுமே கடைபிடிப்பதால் நம்முடைய கடந்த கால பாவத்தை அகற்றவோ அல்லது அதற்கான பழியை செலுத்தவோ முடியாது. வெறும் கற்பனையை மாத்திரம் கடைபிடித்தா நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது. இதான் பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் பரிசேயர் வேதபாரகர் வெறும் கற்பனை மட்டுமே கடைபிடித்தா நம்ம பாவம்லாம் நீங்காது. இதைதான் வேதபாரகர் பரிசேயர் செய்தாங்க. அதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் அவங்கள ரோல் மாடலா மாதிரியா அவங்கள பின்பற்றாதீங்கன்ட்டு எச்சரித்தார். பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரித்தார் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் யெஷுவா மசியா மட்டுமே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்றும் அவருடைய நாமம் மட்டுமே ரட்சிப்பின் நாமம் என்றும் விசுவாசியாமல் பரிசேயர் சதுசேயர் யெஷுவா மசியா தான் ரட்சிப்பின் பாத்திரராக இருக்கிறாரு. ரட்சிப்பின் நாமம் அவரை தவிர வேறு யாராலும் எந்த நாமும் ரட்சிப்பு இல்லை என்று அவங்க விசுவாசியாமல் தங்களுக்கென்று ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஏற்படுத்தி கொண்டு அதன்படி போதித்து வந்தார்கள். அல்லேலூயா. இதனால்தான் யெஷுவா மசியா இப்படியாக மத்தேயு 5 எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதற்கு தான் அப்போஸ்தலன் பேதுரு 2 பேர் எதற்கு தான் ஏன் அப்போஸ்தலன் பவுல் சில சமயங்களில் கற்பனைகளை கீழே போட்டதாக தோன்றுகிறது. அநேகர் இதுதான் குழப்பம் நினைச்சிருக்காங்க. அநேக கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலன் பவுலுடைய சில போதனைகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் அப்போஸ்தலன் பேதுரு 2 பேதுரு 3:16 அப்போஸ்தலன் பவுலின் எழுத்துக்களை இப்படியாக விமர்சித்தார். 2 பேதுரு 3:16 வாசிக்கலாம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவங்க வானா போனான்னு பேசிப்பாங்க. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் பேதுரு தான் மூத்தவர். அதனால இளையரை பார்த்து அப்படி சொல்லலாம். குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. என்ன நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் சொன்ன சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. அவர் சொன்ன விஷயம் புரியாம இருக்குது அப்படின்னு நான் சொல்றான். அப்போஸ்தலன் பேதுருவே சொல்றாரு. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவங்களையும் புரட்டுகிறார்கள். யாருக்கு அது புரியறதுக்கு கஷ்டமா இருக்குது, புரியறதுக்கு அரிதா இருக்குது? கல்லாதவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்களுக்கு தான் அப்போஸ்தலன் பவுலுடைய போதனைகள் புரியாமலும் அறியாமலும் இருக்கிறது அப்படின்ட்டு அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா.
மேலும் அப்போஸ்தலன் பேதுரு இப்படியாக தொடர்கிறார். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:17-18. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், இவைகளை அப்போஸ்தலன் பவுல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அறிகிறதுக்கு அரிதா இருக்குது. ஆனா அத உள்ளான அர்த்தத்தை தியானத்தை பார்த்தோம்னா அது தெளிவாகும். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அக்கிரமக்காரர் அப்போஸ்தலன் பவுலோட போதனைகளை புரட்டுகள் அவருக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய யெகோவா மசியாவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலின் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிற வசனங்களை ஆராயும் போது, தியானிக்கும் போது கற்பனையை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கூறிய சில வசனங்களை சற்று நினைவு கூறுங்கள். அவர் அப்போஸ்தலன் பவுல் கற்பனை குறித்து என்ன சொல்றாரு? கற்பனைகள் நீதியாயும் நன்மையாயும் பரிசுத்தமாயும் ஆவிக்குரியதாயும் இருக்கிறது என்று சொல்லிட்டு கற்பனை எல்லாம் கடைபிடிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாரா? அதான் அவர் கற்பனை பற்றி எப்படி எவ்வளவு நன்மை நீதி பரிசுத்தமா இருக்குது ஆவியா இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கண்டிப்பா அவரு கற்பனை குறித்து நெகட்டிவா சொல்ல முடியாது. அப்படி சொல்றவரா இருந்தா அவரு 13 புத்தகத்தை எழுதிக்க மாட்டாரு. அது வேதத்துல அங்கீகரிக்கவும் பட்டு இருக்காது. அல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்றார். இதை நினைவுகூருங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இத அநேகர் இத கிரேஸ் சுவிசேஷத்தை கிரேஸ் சுவிசேஷம், அது ஆக்சுவலா சுவிசேஷமா கிடையாது. ஆனா அவங்க சொல்லிப்பாங்க கிரேஸ் சுவிசேஷம், அதாவது கிருபை சுவிசேஷம் சொல்லி. நம்மகிட்ட இப்ப கிருபை இருக்குது, கிருபை பெருகி இருக்குது. அதனால பாவம்லாம் நம்ம ஒன்றும் செய்யாது, பாவம் பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? அதுதான் அநேகர் பிரீச் பண்றாங்க. கூடாதே, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஸோ இப்படி எல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டு அவர் கற்பனையை குறித்து நெகட்டிவா பேசுவாரா? அது கல்லாதவர்களும் வேதத்தை புரட்டுவர்கள் தான் இது மாதிரியாக தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதை கேட்டு வஞ்சியாதீர்கள் என்று எச்சரிக்கிறார் யெகோவா மசியா. எனவே யெகோவா மசியாவின் கிருபை மூலமாக மட்டுமே நாம் யாவே தேவனுடன் உறவு கொள்ள முடியும். மன்னிப்பையும் ரட்சிப்பை அடைவதற்கான தகுதியையும் நாம் சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி வச்சுக்காங்க? மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சம்பாதிக்கணும்னா அப்ப எல்லாம் பெருமை பாராட்டுவோங்களா இல்லையா? அப்ப தேவனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாம் நான் இத்தனை காரியம், நான் இவ்வளோ காரியம் பண்ணி நான் மன்னிப்பை பெற்றிருக்கேன், இவ்வளோ காரியம் பண்ணி நான் ரட்சிப்பை பெற்றிருக்கேன். இதுதான் வேத பாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் செய்தாங்க. அவங்களோட கிரியனால, சொந்த கிரியனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது புளிப்பான காரியம் என்று யெகோவா மசியா எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சம்பாதிக்க முடியாது மன்னிப்பை, என் கிருபை சொல்வார்கள். அது இலவசம்.
நம்ம தாழ்மைப்பட்டு தேவனை நெருங்கும் போது நம்மளுக்கு மன்னிப்பும் கிருபையும் கிடைக்கும். தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. ஆனால் பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை பார்த்த பிறகு, பாவத்தின் சம்பளம் மரணம் எவ்வளவு கொடூரமாக மானது என்பதை பார்த்த பிறகு, யாவே தேவனின் கற்பனைகள் எவ்வளவு நல்லவை மற்றும் நன்மை பயக்கும் என்பதை பார்த்த பிறகு, தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பார்த்த பிறகு, விபச்சாரத்தில் சிக்கிய பெண்ணிடம் யெஷுவா மசியா சொன்னதையே பாவம் செய்து மன்னிப்பை பெற்றவளுக்கும் இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 8:11, நீ போ, நீ பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்படிதான் அந்த விபச்சாரத்தில் சிக்கிய ஸ்திரியை பார்த்து சொல்லுவார். எல்லாம் இந்த பொது இஸ்ரேல் ஜனங்கள், பொது ஜனங்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் சிக்கின ஸ்திரியை யெஷுவா மசியா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவளை கல்லில் இருந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு யெஷுவா மசியா அவரை பார்த்து, உங்களில் யார் பாவம் செய்யாதிருக்கிறீர்களோ அவர்கள் கல்லெறியட்டும் அவள் மேல். எல்லாம் அப்படியே நடந்து போடுவாங்க. அவர் அப்படியே கீழே எழுதிக்கிட்டு அப்படியா சொல்லுவார், நானும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவார். ஸோ யாவே தேவனுக்கு கற்பனைகள் எவ்வளவு நல்லவை மற்றும் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதை பார்த்த பிறகு, தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பார்த்த பிறகு, நம்ம ரட்சிக்கப்பட மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இனி பாவம் செய்ய கூடாது. அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. 8வது தலைப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 கற்பனைகள். எந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கற்பனைகளை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாவே தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிப்பவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 கற்பனைகள். கற்பனைகளை கடைபிடிப்பவர்களையும் யெஷுவா மசியாவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களையும் கடைசி காலத்தில் சாத்தான் துன்புறுத்துவான் என்று வெளிப்படுத்த விசேஷம் முன்னறிவிக்கிறது. கற்பனைகளை கடைபிடிப்பவர்களையும் யெஷுவாவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களையும் கடைசி காலத்தில் சாத்தான் துன்புறுத்துவான் என்று வெளிப்படுத்த விசேஷம் முன்னறிவிக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 12-17 வாசிக்கலாம். அப்போது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் யெஷுவா மசியாவை குறித்து சாட்சியாய் உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. தேவனுடைய கற்பனையை கைக்கொள்கிறவர்களும், யாரெல்லாம் தேவனுடைய கற்பனை கைக்கொள்றாங்களோ கடைசி காலத்துல அவங்களெல்லாம் பிரித்தெடுக்க மக்களாக தெரியும் சாத்தானுக்கு. அவங்கள இப்படிப்பட்டவர்களை சாத்தான் துன்புறுத்துவான். சாத்தான் துன்புறுத்துவான்னு சொல்லிட்டு ஐயே நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா
உலகபூர்வமாக அதற்கேற்ற பலனை அடைவீர்கள். அப்படி இருந்தும் ஒரு சிறு கூட்டம் கற்பனைகளை, சத்தியத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே வரும். இப்படியா 12:30 சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். எதுக்கு பயப்படாதேன்றாரு? சாத்தானுங்கள கற்பனைலாம் கடைபிடிக்கிறவங்களெல்லாம் துன்புறுத்துவான். அதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். ராஜ்யம் வேணுமா? பரலோக ராஜ்யம் வேணுமா? அப்ப சாத்தானுடைய உபத்திரத்தை கடந்து போகத்தான் வேண்டும். அல்லேலூயா. ஈஸி இல்லப்பா தேவனோட ராஜ்யத்தில் நுழையறதுக்கு, ஈஸி இல்லை. அல்லேலூயா. மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளாத தேவன் பட்சத்தில் உள்ள பரிசுத்தவான்களை இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 விவரிக்கிறது. தேவனுடைய கற்பனைகளையும் யெஷுவா மசியாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இருக்கா வெளிப்படுத்தின விசேஷத்துல கற்பனை குறித்து தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கொடிய மிருகத்தை மரண பரியந்தம் வரை எதிர்ப்பவர்களுக்கு யாவே தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வாக்களிக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விஷயம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது யாவே தேவனுக்கு யெஷுவா மசியாவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு விழுந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போ, ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அல்லேலூயா. என்ன பாக்கியம்? அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியிலே ராஜாக்கள் அரசாங்குவார்கள். அல்லேலூயா. இதான் பாக்கியம். யாருக்கு? கற்பனைகளை கடைபிடிப்பவர்களுக்கு. அல்லேலூயா. பிறகு வேதத்தை கடைசி அதிகாரத்தில் கற்பனைகளை கடைபிடிப்பதற்கு மற்றொரு ஆசீர்வாதம் உச்சரிக்கப்படுகிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசகர்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனும் மகிமையான புதிய எருசலேமில் தேவனோடு வாழ்வதும் அவருடைய கற்பனையின்படி செய்பவர்களுக்கு வாக்களிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கற்பனையின்படி செய்வதற்குதான் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்படுகிறது. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு உள்ளான மனுஷனில் யெஷுவா மசியாவை போல பூரணமாகி யாவே தேவனுடைய பிள்ளைகளாக யாவே தேவனுடைய ராஜ்யத்தில் குடும்பத்தில் என்றென்றும் ஜீவிப்பதே யாவே தேவனின் திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பாடா மூச்சு வாங்குது. கற்பனையை கடைபிடித்தால் மட்டுமே தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், தேவனை அன்பு செய்ய முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நித்திய ஜீவனுக்கு போக முடியும் என்று பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் எத்தனை வசனங்கள் சொல்லி சொல்லி மூச்சுதான் வாங்கணும். அத்தனை வசனங்கள். அல்லேலூயா. நோ வண்டர், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தாவீது ராஜா கற்பனைகளின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தார் என்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா கற்பனைகள் அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது. தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா, தேவனை அன்பு செய்யணுமா, நித்திய ஜீவனுக்கு போகணுமா,
இந்த இம்மைக்கான ஆசீர்வாதத்தை பெறணுமா, மறுமைக்கான நித்திய ஜீவன்ல போகணுமா, கற்பனைகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அல்லேலூயா. இதற்கு தான் நான் சொன்னல இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நானும் இந்த கற்பனை மேல ரொம்ப பிரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நான் இந்த வேதத்துல எல்லா காரியத்துல எல்லா வார்த்தைகளை விட கற்பனையை கடைபிடிப்பது தான் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாவ், என்ன ஒரு மிக அருமையான திட்டம் நம்முடைய மகா அன்புள்ள தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கான வழியையும் நமக்கு காண்பித்திருக்கிறார் இல்லையா? அருமையான திட்டத்தை வைத்து அதற்கான வழியை காமிச்சிருக்கிறார். சும்மா அப்படியே அனாதையா விட்டுல, ஆனா அது வழியை காண்பித்திருக்கிறாரு. ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நித்திய ஜீவனுக்கு போற வழியை கண்டுபிடிக்கணும். மற்றவங்க எல்லாம் அப்படியே பிரவேசிப்பாங்க. ஆனா நித்திய ஜீவனுக்கு போறதுக்கான அந்த வழியை கண்டுபிடிச்சாதான். அல்லேலூயா. ஆனா இப்ப எவ்வளவு ஒரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை உங்களுக்கு அப்படி பீஸ் ஆஃப் கேக் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறோம் இல்லையா? கிறிஸ்தவ உலகமே, இந்த கிறிஸ்தவ, அதாவது more than 95% ஆஃப் த கிறிஸ்தவ உலகமே இந்த ஒரு விஷயத்தை தெரிய மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பீஸ் ஆஃப் கேக் பிளேட்ல வச்சிருக்கோம் இல்லையா? அல்லேலூயா. அதே சமயத்தில் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் கொடுத்திருக்கிறார் தேவன். The choice is yours. மனுஷனுக்கு ஊதின கற்பனையை உபதேசங்களை போதித்து வீணாய் ஆராதிக்க போறீங்களா, இல்ல யாவை தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து நித்திய ஜீவனுக்கு போக போறீங்களா? எப்படி சௌரியம், நீங்க தான், உங்களுடைய சாய்ஸ் தான். The choice is yours. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவாவே, சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக, அதிலேயே எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கற்பனைகளுடைய முக்கியத்துவங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் தொலைந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் வானம் பூமியும் இருக்கு, இன்னும் ஒழிந்து போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை நோக்கி
தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள், உம்முடைய கற்பனைகள் எங்களுடைய சரீரத்திற்கு ஔஷதமானவைகள். உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய சத்தியத்தின் பாதையை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். உம்முடைய பரிசுத்தத்தை நோக்கி இன்னும் அதிகமாக செல்ல எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். எங்களை அதற்கு நேராக வழி நடத்துகிறீர்கள். உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் இதை தொடர்ந்து ஒருவரை செய்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கற்பனைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் எப்போதும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து கிருபை தந்து பலன் தந்து வழி நடத்துவீராக. பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். வானம் பூமியும் மாறிடும், உம்முடைய வார்த்தைகள் மாறாதே ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு என்றென்றும் மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர். அல்லேலூயா.
ரட்சகருக்கு மாத்திரமே செலுத்தி உடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி, யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம், ஷபாத் ஷலோம்.